ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் வந்திருப்பது முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் டார்க் டிசம்ஷன் டெமோ அப்படின்ற ஒரு கேம் தான். ஸோ இது வந்து டார்க் டிசம்ஷன் அப்படின்னு ஜெனி கேமிங்கும் அது யார பிடிஜி ப்ரோவும் போட்ட ஒரு கேம். ஸோ ஓகே காய்ஸ், இது வந்து சூப்பர் டார்க் டிசம்ஷன். மேபி இது வந்து டெமோ தான், ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் கூட கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, வந்தாச்சு அந்த ஹாலுக்கு. இதுதான் அந்த ஹால்ஸ். இல்லை, இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். இது எக்ஸ்ட்ராஸா? ஓகே, பேக் நமக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லை. அதாச்சும் நம்ம இதில் போகணும் சரிங்களா, நியூ கேமுக்கு கிளிக் பண்ணால் போகலாம். ஸோ ஓகே, வந்துச்சு. இட் இஸ் டன். ஓகே, இது முடிஞ்சது. என்னோட வாழ்க்கை இதுக்கு மேலே டார்க்னஸில் தான். டார்க்னஸ்னால் வேறு எதுவும் இல்லை, இருள் சரிங்களா. என்னது என் வாழ்க்கை. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் காப்பிரைட் போட்டுறாதீங்க கைஸ், இதுக்கு மட்டும். ஸோ சாரி கைஸ், இதெல்லாம் காட்டக்கூடாது. பட் பிளர் பண்ணுற அளவுக்கு எடிட்டிங்லாம் இல்லை. ஓ, அனதர் ஒன். ஹவ் ஓகே, சூப்பரு. எனக்கு கம்பெனி கொடுக்க என்னது, இங்கே வா, நான் உன்னை பார்க்கணும். என்னது பார்க்கணுமா? நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. என்னது லவ்? ஸோ கருமுண்டா. ஓகே, யூ ரியலி டூ. ஓகே, ஒன்னால் முடியும். ஸோ மெனி ஃபியர்ஸ். ரொம்ப பயப்படாத, ஒன்னால் முடியும். டோன்ட் லுக் ஸோ கன்ஃபியூஸ்ட். பிரெயின் ஆஃப் யூஸ். ரொம்ப வந்து என்னது, டோன்ட் லுக் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஐ நோ எவ்ரி திங் யூ வி காட் ஹிடன் இன் த பிரெயின் ஆஃப் யூஸ். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத அப்படின்றா. ஐ நோ ஆல் த டெரிபிள் திங்ஸ் யூ ஹிடன். ஓகே, நீ பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே தெரியும், அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது அப்படின்றா. ஓகே, ஐ கேன் see the regret eating away at your soul. அது சோலா. But now your time has come. ஓகே, என்னோட நேரம் வந்துருச்சாங்க. போயிட்டு வா, எனக்கு அந்த ரிங் பீசஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டா. ஓகே, யூ கேன் கோ. ஓகே, ஃபியர் நாட். என்னமோ சொல்கிறேன். யூ வி காட் பொட்டன்ஷியல், ஐ சி இன் யூ அண்ட் ஐ கேன் ஹெல்ப் சேஞ்ச் யுவர் ஃபேட். அதாச்சும் என்னோட விதியை அவளால் மாற்றி எழுத முடியுமாங்க. பட் இஃப் யூ வாண்ட் இன் யூ லைஃப் யூ ரி கோனா ஹாவ் டு ஷஃபர் கிட் எ பிட் குட் இட். அதாச்சும் உனக்கு புது லைஃப் தொடங்கணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா நீ வந்து கொஞ்சம் ஷஃபர் ஆக அப்படின்றா. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, வந்தாச்சு. இதுதான் வந்து பியர்ஸ் வால் ரூம் அப்படின்றாங்க. அதாச்சும் இப்போ இருந்தால ஐயோ இவளே தான் கருமம். த பீசஸ் டு எ பவர்ஃபுல் ரிங் ஆர் ஹிடன் இன் த நைட் மேஸ் பிகின் ஈச் ஆஃப் திஸ் போர்ட்டல். போர்ட்டலுக்கு பின்னாடி 2 பீசஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வா. ஃபெயில். நீ ஃபெயில் ஆகினா அந்த இடத்துலையே நீ செத்துருவேன் அப்படின்றா. ஸோ சார், ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா போயிடுச்சு. இப்போ டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. 10 20 தெரியல. ஓகேங்களா. ஆனால் எனக்கு இந்த கேமில் என்ன ஒரே ஒரு குறைனா கண்ட்ரோல் தாங்க. இஷ்டத்துக்கு போகணும் சரிங்களா. ஸோ ஓகே, உள்ள வந்தாச்சு. இந்த கேமை என்கிட்ட ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோவாக தான் வந்திருக்கணும். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே தான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த டேக்கு இந்த வீடியோ வந்து நான் போடல. என் ஃப்ரெண்டு, என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பர்த்டே டுடே. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவை அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஓகே, கேம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்களேன், ஒரு கொடூர குப்பம் இருக்காங்க. குரங்கு வயசில் வந்து நம்ம கிராணி வேறு என்ன ஐஸ்லலாம் பேய் இருக்கும்ல, அந்த மாதிரி இவன் தான். இதில் மான்ஸ்டர், பேய் இல்லை மான்ஸ்டர். ஓகே, லிஃப்ட் வந்துச்சு. கோயிங் அப். ஓகே கைஸ், ஓகே தி கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு நிமிஷம். ஸோ ஓகே, வந்தாச்சு. இவன் என்ன சொல்கிறான்னா, நல்லாவே இந்த ஃப்ளோட்டிங் பிட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்தியா, அதாச்சும் மிதந்துட்டு இருக்கும் கிறிஸ்டல்ஸை பார்த்தியா, இதெல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து தா. இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டாச்சுவில் வச்சுன்னா எனக்கு ரிங் பீஸ் கிடைக்கும் அப்படின்றா. ஓகே, என்ன அடுத்து மாறல. இதெல்லாம் வந்து சோல் ஷார்ட்ஸ். அதாச்சும் இதை வந்து ஹியூமன் இங்கே செத்தவங்களோட ஆவி வேற எங்கேயும் வெளியே போக முடியாமல் இங்கேயே சுற்றுது. எல்லாமே வந்து அவங்களோட ஃபேட், அதாச்சும் விதி. கேதர் தெம் ஆல். ஓகேங்களா. ஓகே, இது எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. அதான் ஃபஸ்ட் ரிங் பீஸ் கிடைக்கணும்னா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஸ்டாச்சுட்டை கொடுக்கணும். நாட் அலோன். ஓகே, இன்னொரு விஷயம், நீ வந்து தனியாலாம் ஒன்றும் இல்லை, இங்கே நிறைய மான்ஸ்டர் இருக்காங்க. இங்கே பார்த்துக்கோ, உனக்கு இது தேவைப்படும். இது வந்து ஷார்ட் இருக்கிற லொக்கேஷன்ஸ்லாம் காட்டும். இது வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த பொண்ணோட கேஜெண்ட். அவள் வந்து ரொம்ப புத்திசாலியான கேர்ள் தான், ஆனால் ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட மாட்டேங்கிறா அப்படின்றா. ஒன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போதும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் சயம் ஆல்சோ ஈகர் டாபா. ஓகே ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போதைக்கு கொடூர குப்பன்ஸ் வீடியோ இருந்தாலும் தப்பிக்கலாமா?
டோட்டலாக 200. ஐயோ அதை பாருங்க. கைஸ் இங்கே என்ன ஒரே ஒரு கொடூரமாக இருக்குதுன்னா நினச்சேன்டா முன்னாடி வந்துடுறாங்க, இந்த மாதிரி முன்னாடியே வராங்க, நம்ம இப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வராங்க. அதான் விஷயம் தாங்க முடியல. இந்த ஃபஸ்ட்டே சொன்னல கண்ட்ரோல் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு ஜஸ்ட்டுடா மாட்டிக்காதரா வீரா சேர்த்துட்டேன். ஸோ அது முடிஞ்சது. ஸோ ஓகே, ரிமைனிங் லைஃப் 2 தான் இருக்குது. 20 ஷாட் வேணால் கலெக்ட் பண்ணுறோம் ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிற கேப்பில். கலெக்ட் ஆல்சோ ஒரு ஷாட்ஸ் அது எங்களுக்கு தெரியாது அப்போ. ஸோ கைஸ் முன்னாடி இப்போ நான் போயிட்டு இருக்கிற வழியிலையும் வருவானுங்க, பின்னாடியும் வருவானுங்க, முன்னாடியும் வருவானுங்க. முன்னாடியே வருவாங்க, பின்னாடியும் வருவாங்க. அதுதான் அப்படி சொல்கிறேன். ஐயோ நான் மட்டும் ஏன்டா நான் கரெக்டாக நான் முன்னாடி வந்துட்டுருக்கேங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு முன்னாடியே போவேன். ஜஸ்ட்டில் ஓடிட்டுருக்குறோம், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறான். இப்போ பார்த்தீங்களா நான் போயிட்டுருக்கிற வழியில் வந்தானுங்க, பின்னாடி ஒருத்தர் வந்துருந்தாங்க. இப்போலாம் வந்தால் அவ்வளோ சொல்லுங்க 3 பேரா கைஸ். நான் விளையாடும் போது 2 பேர் தானே வந்தாங்க. ஸோ ஓகே லாஸ்ட்டு தான் இருக்குது, லாஸ்ட் லைஃப். என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. டேபு இன்னும் 214 ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம், ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். முன்னாடி வந்துட்டேன். டே கலெக்ட் பண்ண விடுங்கடா. அவங்க சொல்லிட்டு இப்படிலாம் வந்தால் எப்படா தப்பிக்கிறது? மென்டல் பசங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே ஸோ வந்தாச்சு. இந்த டைலாக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேப்லெட்டா இதான் வந்துடுச்சா. ஓகே 258 ஷார்ட்ஸ். ஓகே 287, 286, 285, 83, 82, 81, 80, 88, 79, 77, 76, 75 அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம வாட்டுன்னு போவோம். நான் வந்தானுங்களா வாங்கடா பசங்களா வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு போவோம். முயற்சி திருவினை ஆகும் என்றால் சாதனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம். வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போவோம், முயற்சி திருவினை ஆகும் என்றால். ஐயோ அங்கே விட்டுட்டேன். ஐயோ கொஞ்சம் சிப்பனாக. ஐயோ 3வது ஒருத்தர் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கடா ஷாட்சியாக காணும். ஆட்டேங்கண்ணா வாங்கண்ணா ஒன்று கொங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா. வாங்கண்ணா ஒன்று கொங்கண்ணா. ஐயோ வாங்கண்ணா ஒன்றுங்கண்ணா மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா. நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்கண்ணா. வந்துச்சு ஃபீலிங்ஸ் பயம். யோகை சத்தியமாக த மோஸ்ட் ஹாரர் ஃபீலில் கொடுத்து நான் விளையாண்டதுலேயே ரொம்ப ஹாரர் ஃபீலை தந்த ஒரு. ஐயோ அப்படி போயிடலாம் நினச்சிட்டேன். ஐயோ முடியலையே மாமியாரே அப்படின்னு கத்த விட்றானுங்க. ஜாய்ஸ்டிக் கரெக்டாக இல்லை கைஸ். ஆனால் 100 ஷாட்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு லைஃப்லேயே கட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். போய் நீங்கள் எவ்வளோ ஷாட்ஸு 166 கைஸ் கரெக்டாக. ஓகே ஷாலினி வயலில் வருதுக்கிறோம். ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணலாமா? என்ன 2 பேர் தூக்கி 2 பேர் சொல்லுவாங்க. எப்படிடா என்னது கைஸ் நம்ம ஒரு லைஃப்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோமே. கண்டினியூ நோ எஸ்டான்க்கா என்னது இது? ஓகே அதுலேருந்தே வந்துருச்சு கைஸ். சூப்பர் கைஸ், ரொம்ப சூப்பர் கைஸ், மிக சிறப்பு. என்னடா ஒரு ஷாட் கூட காணும். வேண்டாம் ஓகே கைஸ் ஒருத்தனா. ஐயோ செவுத்துல போய் முட்டி சேர்த்துருவோம் போடுங்க. அதான் ஸோ கைஸ் டெனிகேவிங் போட்டாங்க. அவங்களெல்லாம் நம்ம இல்லை கைஸ். பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடியும் வந்தான் பின்னாடியும் வந்தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கைஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த கேம் ரொம்ப மென்டல் டார்ச்சர் எனக்கு கொடுக்குது. பட் இருந்தாலும் இதில் கண்டினியூஸ் ரேங்க் அப்படின்ற ஒரு இது வச்சுருந்தாரா. ஓகே ஹாஃப் கொடுத்துட்டோம்னா இன்னும் 142 ஷாட்ஸ் தான். கமான் ஆண்டா உள்ள வழி நீல இருக்குது. அப்படியே சோழி முடிச்சு விட்டாங்களே. ஓகே இன்னும் ஒரு லைஃப் இருக்கா? ஸோ கைஸ் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அது என்னது? ஓகே கைஸ் எனிமி ஸ்டன் ஆகிட்டாங்க. சூப்பர். இதுதான் கைஸ் சான்ஸு. வாடா 100 ஆக்கிடலாம்டா.
வாங்கடா 90ஸ்க்கு போகலாம் வாங்கடா 90ஸ்க்கு வாங்கடா அந்த விடிஜி ப்ரோ ஒரு டைலாக் சொல்லுவார் ஒரு சாப்டரில் 90ஸ்க்கு வாங்கடா அப்படின்னு. அது நல்லா இருக்கும். அண்ட் நான் ஜெனி கேமிங் இதுலேயும் பார்ப்பேன், விடிஜி ப்ரோ இதுலேயும் பார்ப்பேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணுறாங்க இப்படி அப்படின்னு. வெல் ஓகே அங்கே கொஞ்சம் விட்டுட்டேன் விடுங்க கைஸ். 90க்கு பின்னாடியே ஒருத்தான் என்ன ஸ்டண்டுன்னு சொன்னாங்க. ஆஹா ஆட கைஸ் முன்னாடி பின்னாடி 2 பேரும் கைஸ். ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப கண்டினியூஸ் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஓகேங்களா டாபே வாடா, ஐயோ வாடா போயிட்டு இருப்பேன், முன்னாடி வந்தீங்கன்னா கொண்டுருவேன் நினச்சேன்டா. ஆஹா இந்த பக்கம் வேறு ஷார்ட்ஸே வந்தேன். ஷார்ட் வந்துச்சு டேய் ஷாடு அடங்கு 72 70 ஆண்டா எங்காடா ஷார்ட்ஸ் ஆண்டா. ஐயோ கைஸ் முன்னாடியும் ஆள் பின்னாடியும் ஆள். என்ன கைஸ் செவுத்த குதிச்சு போக சொல்கிறீங்களா நம்மளை? கை வலிக்குது. ஜெடி வீட்டு ப்ரோக்கெலாம் காலையே இல்லை, கம்ப்யூட்டர் விளையாடிப்பட்டு போயிட்டே இருக்கோம். டாபே வா பாய். ஆண்டா 68 ஷார்ட்ஸ் தான் கைஸ், அதனால் முடியும் கைஸ். 68 ஒரு மேட்டரா கைஸ்? இல்லை மேட்டரான்னு கேட்குறேன். ஆஹா என்ன பசங்களோ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. எவனுமே வரலையே, ஏன்னா எவனுமே வரலையேன்னு கேட்கலான்னு நினச்சேன். ஒருத்த மட்டும் ரொம்ப ஸ்பீடாக வராங்க கைஸ். நோட்டிட் ஒருத்த மட்டும் ரொம்ப ஸ்பீடாக வராங்க கைஸ். ஓகே 52 தான் கைஸ். ஆனால் எனக்கு என்ன காண்டாகுதுன்னா ஐயோ கைஸ் நானாக போய் மாட்டிக்கிட்டேனே கைஸ். சாரி கைஸ், என்னால் 3 லைஃப்ஸை வச்சு விளையாடணும்னு தான் பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் சாப்டரை கண்டிப்பாக 3 லைஃப் வச்சு விளையாடுறேன் கைஸ். சத்தியமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன் கைஸ், கவலையே படாதீங்க. இதுவும் நல்ல வேலை பார்த்தீங்களா? என்னாச்சு திடீர்னு ஸ்லோ ஆகிட்டோம். ஓகே இன்னும் 2 லைஃப் இருக்குல்ல, போட்டு சம்போன்னு பண்ணலாம் கைஸ். நான் இந்த கேமையே பிக்சலேட்டரில் ஜாய்ஸ்டிக் மூலமாக விளையாடுறேன், அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் தான் கிறிஸ்டல்ஸ் இருக்குது, அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இவன் வந்துடுறான், சுற்றிட்டு போகிறாங்க நம்மளை. ஷார்ட்ஸ் நினச்சேன் எஸ் பிளான் தான் நம்மளால முடியாது. நம்ம வாட்டுக்கு ப்ளூக்கில் ஒரு டைரக்ஷனில் போகிறோம். முன்னாடிலாம் வந்தால் நம்ம என்ன கைஸ் பண்ணுறது? நம்மளாம் பாவம் இல்லையா? பாவப்பட்ட ஜீவன்கள் நாங்களாம் கைஸ். ஆனால் இது ஏன் மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ், மென்டல் டார்ச்சர். நினச்சேன் வருவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் இந்த பக்கம் என்னது? ஆஹா இந்த பக்கம் எனிமி திடீர் சூப்பர். அந்த பக்கம் எனிமி இப்படிலாம் இருந்தால் என்னங்க பாஸ் பண்ணுறது? சொல்லுங்க. முன்னாடியே வராங்க பின்னாடியே வராங்க, நான் நல்லா அடி வாங்குறேன், அதை மட்டும் நல்லா பாருங்க சரிங்களா? ஸோ உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். என்ன சொல்லணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன், விடுங்க. ஆஹா ஐயோ செவுத்துல கைஸ். என்ன கைஸ் இவனுங்க முன்னாடியும் வராங்க பின்னாடியும் வராங்க. இந்த கேமு மங்கி பிஸ்னஸ் தான் இது. நானாக சத்தியமாக சொல்கிறேன், நான் விளையாண்டதுலேயே ரொம்ப ஹாரஸ்ட் கேம்னா இதுதான் கைஸ். அதான் வந்துட்டேன் பார்த்தியா, எங்கடா வரலையேன்னு பார்த்தேன். வணக்கண்டா பாப்பில் தேனியிலேருந்துனா தேனியிலேருந்து வந்தேன். ஓகேவா சரியா? ஓகே பை ஓகேடா பைடா. ஸோ ஓகே டேய் கிளம்பிப்பான். ஓகே ஷார்ட்ஸ் இருக்கிற எடுத்துக்கலாம். நீங்கள் வரலையே வந்த ஐயோ ஏய் என்னடா பண்ணுறீங்க? ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணவா வேணாமா? வேணாம் தான் அவங்க சொல்லுவானுங்க. ஒருத்த மட்டும் வந்துடுவாங்கன்னு நினச்சேன், அதே மாதிரி வந்துட்டாங்க கைஸ். நினச்சேன் கைஸ் வருவானோ அப்படின்னு, அதே மாதிரி தலைவன் வந்துட்டாப்புல. நாலேருந்து தானடா வருவீங்க. ஐயோ கைஸ் இல்லை கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும், ஏன் தப்பு தான் இது. ஓகேங்களா? அந்த மங்கீஸ் மேலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே கலெக்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணால் இதே தான் கைஸ் வேலை.
அப்பா போகிறேன் வருவாங்க எனக்கு அதே மாதிரி கதை ஒன்றாப்புல கைஸ். இது வந்து என்னோட ஃபால்ட் ஒன்றும் இல்லை கைஸ். முன்னாடி அவனுக்கு வந்துட்டானு கைஸ். எத்தானா தரவாடா கண்டினியூ ரெஸ்டார்ட் கொடுக்குறது. ஸோ ஓகே டேபு டேபு நீ 25 ஷாட் தான் கைஸ். அதுக்குள்ளே நம்மளை என்னென்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓகே இப்படிதான் போகணும். சரி ஓகே கிரீன் இப்படிதான் போகணும். இப்படி ஏண்டா வரீங்கன்னு கேட்குறா. காசு இருக்கிறத பார்த்தேன். ஐ கேன் டூ இட் பார்த்தீங்களா பின்னாடி ஆள் முன்னாடி ஆள் இப்படி தான் வரவே விட்டுறக்கூடாது. வராங்களா பின்னாடி வரும் அல்லது முன்னாடி கூட வரும். ஆனால் 2 பக்கத்தில் இருந்து வரீங்களே. 16 ஷாட் தாங்க. சாப்டர் 1 கம்ப்ளீட்டட். மேபி சாப்டர் 1 மட்டும் டெமோன்ற பேரில் வச்சுருக்காங்க. கைஸ் மேலே இருந்து வர மாதிரி கைஸ் சக்தி தான் எழுதுருவாங்க கைஸ். நான் தொடங்க இந்த கண்டினியூ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்டா இப்படி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கொடூர குப்பன் வருவான். ஆனால் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அடே கைஸ் பார்த்தீங்களா நீங்கள் பின்னாடி வரலையேன்னு யோசிக்கும் போது கரெக்டாக வந்துடுறாங்க. ஒரு புது ரூட்டு போட்டு போகலான்னு பார்த்தாலும் தப்பு வந்துடுறாங்க. என்ன கைஸ் நான் பண்ணுவேன். நான் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்ஸ் இருக்கிறத பார்த்தீங்க. ஆண்டா அப்படியே 3 ஷார்ட் தான் வச்சுருக்கீங்க. வர்றான் ஏற்கனவே சொல்லி வரணும்ல. சரி வந்தாச்சு. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே லெட்ஸ் ரெஸ்யூம் தி கேம். நினைச்சேன் நீ வருவீங்க. Get back to the ring altar. The ring piece is now exposed. Okay இப்போ இந்த சீஃப் பரமா வந்துட்டான். ஏய் சொல்லி முடிச்சிட்டான். ஓகே இதுவும் நல்லதா. ரிங் ஆல்டருக்கு போகிறதுக்கு ஈஸியான வழி. The ring piece is now exposed. இப்போ எப்படி போகணும்? ரெஸ்யூம் ஆண்டா இப்போ என்னடா பண்ணணும்? ஆண்டா அவ்வளோதான். நான் கூட பயந்துட்டேன். ஆனால் இது வந்து நான் இதே சாப்டரை நான் வந்து அவுட் ஆகாமல் போடுவேன்னு சொல்ல மாட்டேன். பார்க்கலாம் பாருங்க. டெமோ ஆகலாம்பா அப்படின்னு சொல்லிடுறது. ஐயோ மாமியாரே நீங்கள் என்ன கையெல்லாம் போய் ஓடுறோம் யூஎஸ்கே எப்படி குதிக்கிறான் பாருங்க. டைம் ஏ ரேங்க்கா பரவாயில்லையே. ஃபைனல் ரேங்க் பி. பரவாயில்ல கைஸ் நம்ம பி ரேங்க்கே வந்துட்டோம். அதாச்சும் டி ரேங்க்னா ரொம்ப கீழே. அதாச்சும் இப்போ எக்ஸாம் 100லேயே வரேன் பாருங்கள். டி ரேங்க்னா வந்து 10 அல்லது 20க்கு கீழே அப்படி சரிங்களா. சினா வந்து 40 அல்லது 50க்கு கீழே சரிங்களா. டிசி பி ரேங்க்னா வந்து 70 to 50க்கு மேலே 50க்கு மேலே 80 அல்லது 70க்கு கீழே சரிங்களா. ஏ ரேங்க்னா வந்து 80 அல்லது 90லேருந்து 70க்குள்ளே 90லேருந்து 70க்குள்ளே. எஸ் ரேங்க் அப்படின்னா வந்து அது பேர் என்ன இன்னமும் வருமே பேசிடுங்க. எஸ் ரேங்க்னா வந்து 100% அந்த மாதிரி சரிங்களா. இப்போ நம்ம பி ரேங்க் அதாச்சும் 90 இல்லை 50 to 70 3 லைஃப் லெவல் 2 ஓகேங்களா. ஸ்பீடு 2x அதாச்சும் 2 தடவை ஏறி இருக்கு. பிஎஸ்சி இவதாங்க எனக்கு பிடிக்கல. குட் யூ மேட் இட். ஒன்னால் சூப்பர் நீ ரொம்ப முடிச்சிட்ட. அண்ட் ஐ சி யூ மேட் மை ஃப்ரெண்ட்ஸ் சூனர் தென். உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இவன் மாதிரி மாலிக் பியர்ஸ் ஸ்டில் ஷோ பிரசிடென்ட் ஆஃப்டர் ஆல் திஸ் திங். Do not listen to her mortal. She is just using you. என்னதான் என்னை யூஸ் பண்ணுறாளா? என்னடா சொல்கிற மாலிக்கே? Give her the ring piece and there will be
consequences. This is your warning. Only warning. Help her and you will suffer. Pay no attention to him. His powers cannot reach you here. ஓகே, அவனுக்கு நீ அட்டென்ஷன் கொடுக்காத. ஓகே, த ரிங் பீஸ் பிளேஸ் இட். இப்போ என்ன ரைஸ் பண்ணுறது? கொடுக்கலாமா வேணாமா? பார்க்க முரட்டு கிளவி மாதிரி தான் இருக்கிறோம். It's been so long. என்னது? It's been so long. The ring is called the riddle of heaven. An ironic name. Don't you think? இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? A demon's power is contained inside it. The creature of infinite cruelty that you just met. அவனுங்க பார்க்க டீமன் மாதிரிலாம் இல்லையே. நான் கொடூர குப்பன் மாலக். ஓ இப்போ பார்த்தவங்க ஒரு டீமனா? Complete the ring and you can use Malak's power to fulfill your darkness desire. மாலிக்கோட பவர்லாம் அதில் ஓகே. ஆல்சோ த லெஜண்ட் கோஸ். என்ன காய்ஸ் பண்ணலாம்? வைக்கலாமா வேணாமா? திங்க். ஓகே, 23 நிமிஷத்துக்கு வந்துச்சு. 8 more pieces to go. Are you ready for another nightmare? ஓகே, 2வது சாப்டர் அன்லாக் ஆயிடுச்சு. ஓகேடா. ஓகே, 1 2 3 4 5 சாப்டர் இந்த பக்கம், அந்த பக்கம் 5 சாப்டர் பார்க்கலாமா? யூ கான்ட் யூஸ் திஸ். ஓகே, 1 2 3 4 5. ஓகே கைஸ், டோட்டலாக 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ. நான் முன்னாடியே சொல்லிட்டேனான்னு தெரில, பட் மறந்துட்டேன். இந்த பேய் கொடூர குப்பனோட விளாண்டதில். ஸோ இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ நான் சொல்ல மாட்டேன். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இன்றைக்கி. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் இந்த கேம் என் கிளாஸில் ஒருத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த கேம் போட்டேன். பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் அடுத்த சாப்டர் அல்லது அடுத்த வீடியோ வர வரைக்கும் அன்டில் தென் பாய் ஃப்ரம் முருகா கேமிங் ஸ்ரீராம்நாத். பை கைஸ்.